வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிஸியான டைம் தான், அதையும் சூட் பண்ணுறேன். இது குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கட்டுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான். கருவேப்பிலை சாதமும் வாழைக்காய் பால் கறியும் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பால் கறி வந்து சாஃப்டாக இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும். கருவேப்பிலை சாதம் ட்ரையாக இருக்கும். ரெண்டோட காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல கருவேப்பிலை சாதத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலை கொஞ்சம் முத்தலாக இருந்தாக்கா நல்லது. புளி, காஞ்ச மிளகா, எண்ணெய், உளுந்து, உப்பு. கருப்பு உளுந்து இருந்தாலும் நல்லது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். அதில் வந்து மிளகாவை போட்டுக்கலாம். மிளகாவை போட்டு சும்மா ஒரு 2 எண்ணெய் கோட்டாகணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு வறுக்கணும்னு இல்லை. உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து வந்து கொஞ்சம் செவக்கணும். உளுந்து செவந்த பிறகு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஓடு இதெல்லாம் எடுத்துருங்க. நார் இருந்தாலும் எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டிங்கனாக்கா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா முத்தலாக இருக்க உங்களுக்கு சீக்கிரமாக பொரியும். அது மாதிரி வெந்த மாதிரி ஆகாது. அதனால் முத்தல் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுப்பு ஆனால் கருவேப்பிலை போடும்போது சிம்மில் இருக்கணும், இல்லைனாக்கா கருகிடும், வறுக்காது. சிம்மிலே வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். நல்லா ஆற விட்ட பிறகு தான் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கனாக்கா பொடியாக வராது, இது மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக தான் இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு பொடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதம், அடித்த சாதத்தை வந்து ஆற வச்சுக்கோங்க. சூடான சாதத்தில் எந்த கலவை சாதம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா ஆறின பிறகு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு உதிர் உதிராக வரும். வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைனாக்கா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். 2 கப்பு சாதத்துக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடி போடுறேன். நம்ம வந்து கலந்து பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு பத்தலைன்னா கூட நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உதிர் உதிராக வரணும். அது மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கனாக்கா நம்மளோட கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பொடி. மிச்சான பொடியை வந்து நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி கருவேப்பிலை சாதம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சட்னி அரைக்கும் போது அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வாழைக்காய் பால் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாழைக்காய், தேங்காய், பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் தேவை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூளும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வாழைக்காய் வந்து தோல் சீவலாம். எப்போவுமே வாழைக்காய் தோல் சீவும்போது அந்த தோலில் வந்து மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், அதையெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் சீவினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈவனாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஜாயின் ஆகிற இடத்துலலாம் சீவிடுங்க. அதே மாதிரி மெல்லிசாக மட்டும் சீவுங்க. இவ்வளோ மெல்லிசாக சீவிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற தோல் வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த வாழைக்காயோட தோல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைக்காயில் கேஸ் இருக்குது, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோலோடு சமைக்கும் போது உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி தான் இதையும் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், வரும்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டர் போர்ஷன் வந்து எடுக்கணும். இவ்வளோ மெல்லிசாக வருது பார்த்தீங்களா. அடுத்தது பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி போட்டால் போதும். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த கூட்டு இது மாதிரி கூட்டு மாதிரி தான் இருக்கும். இது வந்து காரமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வாழைக்காய் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க.
க்யூப்ஸாக எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குண்டாக இருக்கும் இல்லையா வாழைக்காய், அது வந்து 3ஆக இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை 3ஆவோ 4ஆவோ இந்த வாழைக்காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூப்ஸாக வரும். இது வந்து அகலமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 4 பீஸாக கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போடுவாங்க. நம்ம சாப்பிட ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இந்த சைஸ் க்யூப்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட சின்னதாக பொரியலுக்கு பண்ணுற மாதிரி கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். அதே மாதிரி தான் இதையும் இப்படி ஒரு 3 பீஸு, இப்படி ஒரு 3 பீஸ். வாழைக்காய் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு என்ன காயாக இருந்தாலும் க்யூப்ஸாக வேணும்னாக்கா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ஈவனாகவும் வரும், ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. வாழைக்காய் எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் தான் போடணும், இல்லைனாக்கா கருத்து போயிடும். போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா தண்ணி முழுகாத படாத இடம்லாம் கருப்பாக இருக்கும். இந்த பால் கறிக்கு வந்து நம்மளுக்கு கலர் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் கருக்காமல் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உடனே சமைச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. அதுக்கப்புறம் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் அறியும் போது கட்டிங் போர்டை வந்து இம்மீடியட்டாக சோப் போட்டு கழுவிடுங்க, இல்லைனாக்கா கருப்பாக கரை பிடிச்சிரும். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா, தண்ணி, அடுத்தது வந்து வாழைக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து போட மாட்டாங்க, நான் பழக்க தோசத்தில் கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் அது போடாமல் இருக்கும்போது தான் அது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அதனால தான் அது பேர் பால் கறி. இந்த பால்லாம் ஊற்ற மாட்டோம், வெள்ளையாக இருக்கிறதுனால பால் கறின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். அதாவது தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம அரைச்சிக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். முந்திரி பருப்பு வந்து ஒரு ரிச்னஸ் வேணும், யாராவது கெஸ்ட் எல்லாம் வராங்க அது மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரிஜினல் ரெசிபியில் வந்து கேஷ்யூ நட்ஸ்லாம் இருக்காது. வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, மூடி வச்சு வேக வச்சேன். 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை எடுத்து ஊற்ற வேண்டியது தான். இது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காயோடு சேர்ந்து கொதிக்கணும். இப்போ வந்து கட்டியாகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து தள்ளுன்னு தான் இருக்கணும். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மஞ்சத்தூள் புள்ளின்னா வெள்ளை வெள்ளையர்னு தான் இருக்கணும். நான் மஞ்சத்தூள் போட்டு லெமன் கலர் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து தாளித்து விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஒரு காய்கறி கட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தாளித்து கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காய பவுடர் எல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம பால் கறியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இதில் நம்ம ஜீரகம், சோம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே ரியலாக அந்த தேங்காய் ஃப்ளேவர் இருக்கணும், அந்த வாழைக்காயோட பச்சை அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல வாழைக்காய்க்குன்ட்டு, அந்த ஃப்ளேவர் இருக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சாதம், பால் கறி, எக் ஆம்லேட்டு, சாக்லேட், அவ்வளோதான். தேங்க்யூ.